இது அரிசி மாவு, உளுத்த மாவு, வெண்ணெய் இவ்வளோ தான் இதில் சேர்த்தது. அடுத்து எள்ளடை பாருங்கள், இன்னுமே கிறிஸ்பியாக இருக்குது. அரிசி மாவு, பொட்டுக்கடல மாவு, வெண்ணெய் சேர்த்து எள்ளடை தட்டின முறுக்கு, இதுவும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வெறும் அரிசி மாவு, உளுத்த மாவு, வெண்ணெய், எள்ளு, ஓமெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ரவா உருண்டை, ரவையும் சர்க்கரையும் அரைச்சி காய்ச்ச நெய்யை சுட சுட போட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு, அடுத்து ஸ்வீட்டான அப்பம் ரெடி பண்ணியிருக்கேன். இது கோதுமாவும் அரிசி மாவும் வெல்லமும் சேர்த்து எண்ணெயில் போட்டு எடுத்தது, டேஸ்ட்டாகவே இருக்கும். அடுத்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் லட்டு, வேர்க்கடலையும் நல்லா பொடி பண்ணி முந்திரி பருப்பு போட்டு நெய்யில் வறுத்து நல்லா சுட சுட காய்ச்சல் நெய்யை போட்டு உருண்டை பிடிக்க வேண்டியது தான். கடைசியாக